அந்த தந்தையும் 2 பிள்ளைகளும் மனைவியுமாய் சேர்ந்து ஒரு கப்பலிலே பிரயாணம் செய்கிறார்கள். கப்பல் பிரயாணம் என்பதனாலே ஏழைகளாயிருப்பதனாலே கொஞ்சம் கோதுமை மாவு, அதே போல ரவை, இதெல்லாத்தையும் ஒரு பேக்கில் எடுத்துக்கிட்டு, இந்த கப்பலில் ஒரு சிறிய அறை இருந்தது. அந்த அறையை உங்களுக்கு தந்திருந்தாங்க. அந்த அறைக்குள்ளேயே இருந்து கொண்டு ஏதோ சப்பாத்தி செய்து கொண்டு, கொஞ்சம் பருப்பு சமைத்து கொண்டு, கொஞ்சம் பச்சடி செய்து கொண்டு, இதே போல செய்து கொண்டு அந்த கப்பலில் அப்படியே பிரயாணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த கப்பல் ஒரு பெரிய கப்பல் என்பதனால டே டைம்ல தாய் தகப்பன் பிள்ளைகள் சேர்ந்து அப்படியே சுத்தி வரும்போது அங்க உள்ள ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் இருந்தது. அந்த ரெஸ்டாரண்ட்ல எல்லா ரேக்லையும் நேர்த்தியா மாம்சம், இறைச்சி, மீனுன்னு, பிரானு அப்படி இப்படின்னு வைக்கப்பட்டிருக்கு. சிக்கன் லெக் பீஸு, விங்ஸு, இதெல்லாம் ரொம்ப அழகாங்க அங்க இருக்கு. இப்போ அந்த 2 குழந்தைங்களும் அங்கேயே நின்று அதை சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்கள பரிதாபமா பார்த்துக்கிட்டு நிற்கும்போது அந்த தந்தை என்ன செஞ்சார்னா, வேக வேகமா அவங்கள அங்கிருந்து அழைச்சிட்டு போயிட்டார். ஏன்னா ஒருவேளை இதை பார்த்து அவங்க கேட்பாங்களோ என்னவோ நினைச்சு அவங்கள அங்கிருந்து அந்த பக்கம் கூட்டிட்டு போயிடுவார். கொஞ்ச காலம் ஆனதுக்கப்புறம் அந்த பிள்ளைங்களால பொறுத்துக்கவே முடியல. பெற்றோருக்கு தெரியாம அங்க போய் அங்க சாப்பிட்றவங்கள அப்படியே பரிதாபமா பார்த்துக்கிட்டே நின்றுட்டு இருந்தான். என்ன பசங்களை காணோம், எங்க போயிட்டாங்கன்னு அந்த தந்தை தேடி வந்தபோது அந்த ரெஸ்டாரண்ட்ல அங்க வைக்கப்பட்டிருந்த அந்த சிக்கன் பீசஸ், அந்த ஃப்ரெஷ் ஃபிஷ் ஃப்ரை, அந்த மட்டன் பீசஸ், இதெல்லாத்தையும் பார்த்துட்டு நிற்கிறாங்க. அந்த தந்தை உதவியற்ற நிலையில, அவங்களுக்கு அதை வாங்கி கொடுக்க முடியாத நிலைமை. பிள்ளைங்களா, என்கிட்ட பணம் இல்லடா, எதுவும் நினைச்சுக்காதீங்கடா, தயவு செஞ்சு வந்துருங்கடா என்ன சொன்னபோது பரிதாபமாக அந்த பிள்ளைகளும் அப்பா கூட திரும்பி வந்து திரும்ப இருக்கிறத அப்படியே சாப்பிட்டுக்குவாங்க. இதுதான் நடைமுறை. ஒரு பசங்க இருக்க முடியாம கேட்டுட்டாங்க, டேடி எவ்வளோ காலம் டேடி, அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது, ஒரு வேளையாவது எங்களுக்கு 2 லெக் பீஸாவது வாங்கி கொடுங்க டேடி, ப்ளீஸ் டேடி. இந்த கெஞ்சிய வேளையில 2 மாசம் பிரயாணம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த தந்தை சரி வாங்கடா கூட்டிட்டு போறேன்னு சொல்லி, எங்கிட்ட அதிக பணம்லாம் இல்லை, இருந்தாலும் என்ன செய்யறது, நீங்க ஆசைப்பட்டீங்க, நீங்க விரும்புறீங்களே அப்படின்னு சொல்லி அங்க போய் பணத்தை எடுத்து, சார் பிள்ளைங்களுக்கு ஒரு 4 சிக்கன் பீஸ் தர முடியுமா என்று கேட்டாரு. அப்போ அந்த கவுண்டர்ல இருந்த அந்த நபர் சொன்னாரு, எடுத்துக்கங்க சார் அப்படின்னாரு. ஐயோ எடுத்துக்கிறதுக்கு இல்லைங்க, நீங்களே ஒரு 4 பீஸ் எடுத்து வச்சிருங்களேன், அதுக்கு எவ்வளோ ஒன்று மட்டும் எனக்கு சொல்லிடுங்க. எவ்வளோன்னு உங்களுக்கு சொல்லுவோம். என்ன பேசுறீங்க சார், உங்களுக்கு சிக்கன் பீசஸ் வேணுமா, இல்லை ஃபிஷ் ஃப்ரை வேணுமா, இல்லை மட்டன் பீசஸ் வேணுமா, என்ன வேணுமோ போய் எடுத்து சாப்பிடுங்க சார். ஐயோ அவ்வளோ பணம் என்கிட்ட இல்லைங்க, ஜஸ்ட் ஒரு 4 சிக்கன் பீஸ் போதும், எனக்கு, என் மனைவிக்கு, என் பசங்க 2 பேருக்கு 4 சிக்கன் பீஸ் போதும். நான் கொஞ்சம் ஏழை, எனக்கு அவ்வளோ பணம் இல்லைங்க, தயவு செஞ்சு 4 சிக்கன் பீசஸ் மாத்திரம் எனக்கு எடுத்து கொடுங்க சார். அப்போ அந்த கவுண்டர்ல இருந்த அந்த நபர் பணம் வாங்கிக்கிறது என்ன, 4 பீஸ் போதுங்கிறது என்ன, என்ன சார் நீங்க பேசுறீங்க? சார் நான் ஏழைங்க, என் பிள்ளைங்க தொந்தரவு பண்ணி சிக்கன் பீசஸ் வேணும்னு கேட்பாங்க. 2 மாசமா நான் இதை அப்படியே சமாளிச்சு இவங்களை கூட்டிட்டு போயிடுவேன். ஆனா இன்னைக்கு திட்டவட்டமா எங்களுக்கு அந்த சிக்கன் பீசஸ் வேணும்னு அடம் பிடிச்சாங்க, அதான் இருக்கிற பணத்தை கொண்டு வந்திருக்கேன். நிறைய பணம்லாம் என்கிட்ட இல்லை சார், எனக்கு 4 பீசஸ் போதும். என்ன சார் 2 மாசமா நீங்க எங்க சாப்பிட்றீங்க? எங்களுக்குன்னு அந்த ரூம் இருக்குல்ல, அந்த ரூமுக்குள்ளேயே கொஞ்சம் சப்பாத்தி செஞ்சுக்கிட்டு, பருப்பு சமைச்சு, பச்சடி வச்சுக்கிட்டு. அப்போ 2 மாசமா நீங்க இங்க ரெஸ்டாரண்ட்டுக்கே வரலையா? வரல சார். ஏன் சார் வரல? ஏன் வரலன்னு கேட்டா, நான் ஏழைங்க சார். ஏழையா இருந்தா என்னங்க, நீங்க டிக்கெட் வாங்கிருக்கீங்களா இல்லையா? ஐயோ டிக்கெட் வாங்கியிருக்கேங்க. அடா பைத்தியக்கார, நீ டிக்கெட் வாங்கினீங்களா, அதுலயே இந்த ஃபுட்டுக்கான பணமும் இருக்குங்க. என்னது, நான் டிக்கெட் வாங்கினப்போ அதுலயே இந்த சாப்பாட்டுக்கான பணமும் கூட இருந்து? ஆமா, இதுலதான் ஆட் ஆயிருக்கு. பிரேக்ஃபாஸ்டும் ஆட் ஆயிருக்கு, மத்தியானம் லஞ்சும் ஆட் ஆயிருக்கு, நைட் டின்னர் கூட ஆட் ஆயிருக்கு. இந்த 2 மாசமா நீ இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வராம ஒரு ரூம்லயே என்ன ஆளுங்க நீங்க? நாங்க சமைக்கிற எல்லாமே உங்களுக்காக தானே சார். அப்போ இவரு லபோதிபோ வாயடைச்சு போய் நின்னாருங்க. ஐயோ எவ்வளவு கஷ்டம் பாருங்க, எவ்வளவு தப்பு பண்ணிட்டேன், எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன். அப்போ கௌரிங்க, என் பிள்ளைங்க வருது இன்னைக்கு பாத்துறீங்களா? ஆமாமா, பசங்க வந்து அப்பப்ப அங்க நிக்கிறத நான் கவனிச்சிருக்கேன். அப்படி என் பிள்ளைங்க வந்து பாத்துக்கிட்டே நிக்கும்போது, ஏன் பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க, வந்து சாப்பிடுங்கப்பா அப்படின்னு ஒரு வார்த்தை கூட ஏன் சார் நீங்க சொல்லல? உங்களுக்கு தான் தெரியுமே இதெல்லாம் ஃப்ரீன்னு, உங்களுக்கு தெரியும்ல இதெல்லாத்தையும் நாங்க சாப்பிடலான்னு. ஆமா தெரியும். அப்ப என் பிள்ளைங்களை பாத்தீங்களா? ஆமாப்பா, அவங்க வருவாங்க, அங்க நிப்பாங்க, நான் அதை கவனிச்சிருக்கிறேன். அப்போ அப்படி நிக்கும்போது என்ன அங்க நின்னு பாத்துக்கிட்டு இருக்கீங்க? வாங்கப்பா வந்து சாப்பிடுங்க, அதுக்கு 1 பைசா நீங்க கொடுக்க வேண்டியது இல்லைன்னு சொல்லி ஒரு வார்த்தை ஏன் நீங்க சொல்லக்கூடாது? அப்ப அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் அது வரைக்கும் அவருக்கு புரியலங்க எவ்வளோ பெரிய தப்பத்தான் செஞ்சிருக்காருங்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, நீதிமான் இல்லை, நீதிமான் ஒருவனும் இல்லை, எல்லோரும் பாவம் செய்தவர்கள்தான்,
பாவம் செய்த மனிதனை தேவன் உயிருக்குயிராய் நேசித்ததினால்தான் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பி மனிதன் செய்த பாவத்தின் நிமித்தம் மனுஷனுக்கு வரவேண்டிய சிக்ஷை எல்லாவற்றையுமே கூட தம்முடைய குமாரனே சுமக்கிற விதமாய் அந்த குமாரனையே இந்த உலகத்திற்கு அனுப்பினாரே. மனிதன் செய்கிற ஒவ்வொரு பாவத்துக்குமான சிக்ஷை மரண தண்டனை, நரக சிக்ஷை. அதை நம்மால் தாங்க முடியாதென்று தேவன் தம்முடைய குமாரனை, அதாவது இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்தார். நீயும் நானும் செய்த நம்முடைய பாவங்களின் நிமித்தமாக அவர் சிலுவையிலே சிக்ஷையை சகித்தார். உன்னுடைய ஸ்தானத்திலே, என்னுடைய ஸ்தானத்திலே மரித்தார். அந்த இயேசு கிறிஸ்து செய்த தியாகத்தை, அந்த ஜீவ பலியை யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றனவோ அவர்கள் பரலோகத்திற்கு சேர்க்கப்படுவார்கள். மரித்ததற்கு பிறகு ஒருவருக்குமே கூட அந்த ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து பாவியான மனிதனை உயிருக்குயிராய் நேசித்து மனிதனுக்கு வரவேண்டிய சிக்ஷை எல்லாவற்றையும் தாம் சுமந்து கொண்டு இந்த உலகத்தில் ஒருவரும் நரகத்திற்கு போக வேண்டிய அவசியம் இல்லாதபடிக்கு, அது சத்தியம், அது உண்மை, இது இயேசு கிறிஸ்துவினுடைய தியாகத்தின் பிரதிபலன் என்று அறிந்திருக்கிற நாம் தெரியாதவர்களுக்கு தெரியப்படுத்தாவிட்டால் அது எப்பேற்பட்ட குற்றம் என்பதை சிந்தித்துப் பாருங்கள். சாப்பாட்டின் விஷயத்திலேயே அவர் தன் தலை குனிந்து தப்பு செய்து விட்டேன் என்ற எண்ணத்தோடு இருந்தார் என்றார். இந்த பயங்கர நரகத்திற்கு போகின்றவர்களை ரட்சிக்கிறதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகிற்கு வந்தார் என்பதை, அந்த அற்புதமான சுவிசேஷத்தை தெரிந்திருந்தும் கூட நாம் இந்த உலகத்திற்கு தெரிவிக்காவிட்டால் நாம் எவ்வளவு பெரிய குற்றவாளிகள். ஒரு முறை சிந்தித்துப் பாருங்கள். எங்கள் அன்பின் பிதாவே, எங்களை உம்முடைய கரத்தில் ஏந்திக் கொள்ளுங்க ராஜா. உம்முடைய சித்தத்தின்படி எங்களை வழிநடத்துங்க அப்பா. உம்முடைய நோக்கத்தின் அடிப்படையில் என்னை ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டவரே, உம்மை அவமானப்படுத்துகிறவர்களாக நாங்கள் இருந்துவிடக் கூடாதே. உம்மை காயப்படுத்துகிறவர்களாக நாங்கள் இருந்துவிடக் கூடாதே. உம்முடைய இருதயத்தில் ஈட்டியை துளைக்கிறவர்களாய் நாங்கள் இருக்கவே கூடாதே. எந்த பொல்லாத ஆவி எங்கள் பிள்ளைகளை பற்றி பலவீனப்படுத்திக் கொண்டிருக்கிறதோ, அடிமைகளாய் மாற்றிக் கொண்டிருக்கிறதோ, அந்த பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் கட்டி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளுக்குள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்கிற எண்ணத்தை உருவாக்குங்க. பரிசுத்தமாகத்தான் வாழ வேண்டும் என்ற ஆசையை உருவாக்குங்க. ஆண்டவருக்காகத்தான் வாழ வேண்டும் என்ற ஆவலை தூண்டிவிடுங்க. புதிய ஆவியை அருளிச் செய்து, புதிய வாழ்க்கையை அருளிச் செய்து, புதிய அபிஷேகத்தினால் அவர்களை நிரப்பி பிரபஞ்சத்தையே கலக்குகிற சுவிசேஷர்களாக அவர்களை மாற்ற வேண்டும் என்று, பெரிய பெரிய சபைகளை ஸ்தாபிக்கிறதான மேய்ப்பர்களாக எங்கள் பிள்ளைகளை நீராக்க வேண்டும் என்று, அப்பேற்பட்ட கிருபை எங்கள் பிள்ளைகளுக்கு நீர் அருளிச் செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். சுருக்கமான தேவ செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்றால் லைக் செய்யுங்கள். அதே போல சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு கூட உங்களுடைய கமெண்ட்டையும் எழுதி 10 பேருக்கு ஷேர் செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு நாளை மறுபடியும் சந்திக்கலாம். ஷலோம்.